Hello friends, welcome to Ppca. So today is 20th November and we'll discuss the editorials of 19th and 20th November. சரிங்களா? So 19th Novemberல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிமுலேட்டிங் பேலன்ஸ். ஸோ ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். நம்ம ஏற்கனவே பெட்ரோல் பிரைசிங்கை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிகலை வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ திஸ் ஆர்டிகல் இஸ் ஆல் அபவுட் தி ரீசெண்ட் மீட்டிங் விச் ஹேப்பன்ட். சரிங்களா? அண்ட் சென்டர் ஸ்டேட் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் இந்த ஆர்டிகல்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அண்ட் ஆடட் டு இட் எங்கெங்கெல்லாம் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அவசியமோ இந்த ஆர்டிகல் படிக்கும் போது I'll give you all the relevant informations. சரிங்களா? அதே மாதிரி there was one more article that is agreeing to disagree. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகலை இப்போவே பேசி முடிச்சிடலாம். See, what happened is like virtual summit நடந்திருக்கு. That is between Joe Biden and Xi Jinping. So US China பிரசிடென்ட்டுக்கு நடுவில் virtual summit நடந்திருக்கு. சரி, இப்போ why this summit is important or இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியாது, what is the major outcome அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, see, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதை பேஸ் பண்ணி மேஜர் அவுட்கம்லாம் எதுவுமே வரல. இது வந்து ஒரு இன்ஃபார்மல் சமிட். சரிங்களா? பிளஸ் ஆடட் டு இட் யூஎஸ்ஏ சைனா ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி இருக்கிற டென்ஷன்ஸ் இந்த சமிட்னால சால்வ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, see, they have something which is called a structural problem. So USA, they want to maintain status quo. That is, they want to be the global leader. சரியா? ஸோ இப்படியே ரீட்டைன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இப்போ சைனா வாண்ட்ஸ் டு பிகம் தி வேர்ல்ட் லீடர். ஸோ இந்த இஷ்யூ இருக்கிற வரையும் கான்ஃப்ளிக்ஸ் இருந்துக்குன்னு தான் இருக்கும், ட்ரேடு டென்ஷன்ஸ் இருந்துக்குன்னு தான் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த மீட்டிங்லேருந்து ஒன் திங் விச் யூ நீட் டு நோ இஸ் லைக் ஒன் சைனா பாலிசி. ஸோ வாட் இஸ் திஸ் ஒன் சைனா பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, see, in simple words, it means that Taiwan and even Hong Kong happens to be a part of China அப்படின்னு சொல்றது தான் ஒன் சைனா பாலிசி. அதாவது இன்னும் ஆப்டாக சொல்லணும்னா, தைவான் இஸ் அ பார்ட் ஆஃப் சைனா. ஸோ there is only one China and Taiwan is a part of it. அவ்வளோதான், சிம்பிள் as that. இது சொல்றது தான் ஒன் சைனா பாலிசி. அண்ட் சைனா இருக்கு இல்லையா, சைனா வாண்ட்ஸ் எவ்ரி நேஷன் டு அக்செப்ட் திஸ் ஒன் சைனா பாலிசி. சரிங்களா? சரி, இப்போ ஏன் சார் சைனா இப்படி ப்ரொக்ளைம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, see, it is because of this Taiwan issue. So what is this Taiwan issue na? See, நான் கிளிம்ஸ் வரையும் சொல்லிடுறேன். It dates back to 1949. So 1949 1950s எல்லாம் என்ன நடந்ததுன்னா, சைனீஸ் சிவில் வார். சரியா? 1940ஸ்லேயே சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே வந்து ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி மேஜராக இருந்தாங்க. ஒன்று வந்து நேஷனலிஸ்ட் பார்ட்டி, இன்னொன்று வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இந்த நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்து இட் வாஸ் லெட் பை கியோமின்டங். சரியா? ஸோ KUOMINTANG, கியோமின்டங். இவருக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் பிரச்சனை. சரிங்களா? ஸோ அங்கே சிவில் வார் நடந்தோடனே கியோமின்டாங் என்ன பண்ணார்னா, தைவானுக்கு வந்துட்டாரு. தைவானுக்கு வந்துட்டு அவர் ஒரு இண்டிபெண்டான ஒரு நேஷன் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ தைவானை வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் அனௌன்ஸ் பண்ணாரு பாருங்க, நேஷனாக. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா. சரிங்களா? ஸோ இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி சைனாலே இருந்தாங்க பாருங்க, இவங்க வந்து தே ஆர் கால்ட் அஸ் பீப்பிள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா. ஸோ பீப்பிள்னு வந்ததுன்னா சைனா, ஏன்னா பாப்புலேஷன் அதிகம் அப்படின்னு பீப்பிள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா இங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த ஒன் சைனா பாலிசியில சைனா கிளைம் தட் தைவான் இஸ் அ பார்ட் ஆஃப் சைனா. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வாட் இஸ் யூஎஸ்ஏ ஸ்டாண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இட், இதுதான் ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த மீட்டிங்ல, வர்ச்சுவல் சமிட் மீட்டிங்ல ரெண்டு இம்பார்ட்டன்டான விஷயம் பேசப்பட்டது. ஒன்று வந்து ட்ரேடு, த செகண்ட் ஒன் இஸ் லைக் வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் சைனா பாலிசி. சரிங்களா? ஸோ இப்போ மீட்டிங் நடந்து முடிஞ்ச உடனே சைனா பேப்பர்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது என்னன்னா, யூஎஸ்ஏ வந்து ஒத்துக்குனாங்க தைவான் இஸ் அ பார்ட் ஆஃப் சைனா, ஒன் சைனா பாலிசியை வந்து அவங்க ஒத்துக்குனாங்க அப்படின்ட்டு. ஆனால் யூஎஸ்ஏ என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, நாங்கள் வருஷமா சொல்லின்னு இருக்கிறது தான் நாங்கள் இப்போவும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ அப்போ என்னதான் சொல்லுது யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏ tells that, we are recognizing People Republic of China. சரியா? ஸோ People Republic of Chinaவை நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். பட் ஆனால் தைவான் இஸ் அ பார்ட் ஆஃப் சைனான்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க பாருங்க, அதை வந்து நாங்கள் அக்னாலேஜ் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே அக்னாலேஜ்னா என்னது அப்படின்ட்டுனா, இப்போ நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஒரு பிரச்சனை, சரியா? ஏரியாவில் ஒரு பிரச்சனைனா என்ன செய்வீங்கன்னா, காலகாலமாக இது நடந்துக்கின்னு வர விஷயம் தான், ஒரு மனு எழுதி நீங்கள் லீடர்ஸ் கிட்ட கொடுப்பீங்க. ஸோ லீடர்ஸ் அதை என்ன செய்வாங்க, அக்னாலேஜ் பண்ணிப்பாங்க. அக்னாலேஜ் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது வேற விஷயம். சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா நல்ல விஷயம், எடுக்கலனாலும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட். ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்க, தட் இஸ் கால்ட் அஸ் அக்னாலேஜ்மெண்ட். ஸோ இப்போ யூஎஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றீங்களா தைவான் இஸ் அ பார்ட் ஆஃப் சைனா, ஓகே, நீங்க சொல்றீங்க, ஓகே, ரைட், நாங்க அதை அக்னாலேஜ் பண்ணிக்கிறோம். பட் ஆனா நாங்க ரெக்கக்னைஸ் பண்ணல, புரியுதுங்களா? நாங்க என்டாஸ் பண்ணல. ஸோ திஸ் இஸ் வாட்
இஸ் யூஎஸ்ஏ கவர்மெண்டோடைய ஸ்டான்ஸ். அண்ட் இது இப்போன்னு சொல்லிட்டு இல்லை, 1970 இதுதான் சொல்லிட்டு வராங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் தைவான் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கிறாங்க இன்ஃபார்மலி. அவங்களுக்கு ஆர்ம்ஸ் சப்ளை, ஃபண்டிங்கு எல்லாமே பண்ணுறாங்க. ஈவன் ட்ரேட் ஃபார் தட் மேட்டர் இஸ் லைக் டன் பை யூஎஸ்ஏ. சரிங்களா? அண்ட் இந்த விஷயம் சைனாக்கு வந்து பிடிக்கிறது இல்லை. அண்ட் இப்போ கூட சைனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் நெருப்போட விளையாடுறீங்க பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ நான் நெருப்புடா அப்படின்லாம் சொல்கிறாங்க சைனா. ஸோ டெம்பரேட் ரீஜனில் இருக்கிற யூஎஸ்ஏ வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் எனிவே, திஸ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட், தட் இஸ் ஒன் சைனா பாலிசி. தி அதர் ஒன் இஸ் லைக் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இட் இஸ் ட்ரேடு. ஸோ ட்ரேடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போத் தி நேஷன்ஸ் பிரிங் சாங்ஷன்ஸ் ஆன் ஈச் அதர். சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் இப்போ COVID-19னால லைக் த வேர்ல்டு எக்கானமி இஸ் லைக் சிவியர்லி இம்பாக்டட். இப்போ இந்த மாதிரி ஒரு டைம்ல நீங்க சாங்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த ரெண்டு நேஷன்ஸோடைய டைஸ் வந்து இட் ஹாஸ் இம்பாக்ட் ஆன் அதர் நேஷன்ஸ் ஆல்சோ. ஸோ திஸ் இஸ் அ மேஜர் காஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். ஸோ எனிவே, இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அண்ட் த நெக்ஸ்ட் ஆர்டிகல் விச் வில் டிஸ்கஸ் இஸ் லைக் த ஹெவி லிஃப்டிங் ஆன் கிளைமேட் ஆக்ஷன் மஸ்ட் பிகன் சொல்லிட்டு வந்திருக்கிற ஆர்டிகல். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், COP26 பேஸ் பண்ணி நம்ம எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ 13th November எடிட்டோரியல்ஸ் எடுத்து பாருங்க. We would have discussed all the relevant informations. But அதில் கோலை பேஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ண மறந்துட்டேன் நான். ஸோ that will be covered today. ஃபைன். அண்ட் அதே மாதிரி டுடே தட் இஸ் 20th November வந்து இருக்கிற இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் லா பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். ஸோ 3 ஃபார்ம் லாஸ் வந்து கவர்மெண்ட் ரிப்பீல் பண்ணாங்க. ஸோ வில் டிஸ்கஸ் திஸ். அண்ட் அதே மாதிரி POSCO ஆக்ட் பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, ஒரு செக்ஷுவல் அசால்ட் ஆன் சைல்ட்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபைன். எனிவே, கமிங் டு தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் அந்த கோல் பேஸ்ட் ஆர்டிகலை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். ஃபைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யூ நீட் டு நோ சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் பவரிங் பாஸ்கோ அலையன்ஸ். ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2017 எடுத்துட்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் UK அண்ட் கனடா கவர்மெண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். 2017 COP23 எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் இதுல சில எய்ம்ஸ் இருக்கு. அதாவது இந்த PPCA டிக்ளரேஷனுக்கு வந்து சில எய்ம்ஸ் இருக்கு. என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, I have given here. ஃபர்ஸ்ட், ஃபேஸ் அவுட் unabated coal power. அதே மாதிரி encourage a global moratorium on the construction of new unabated coal-fired power plants. அதே மாதிரி shift the investment from coal to clean energy. and அதே மாதிரி coal phase out in sustainable and economical inclusive way. ஸோ கோலோடைய யூட்டிலிட்டியை வந்து கம்மி பண்ணணும். ஸோ இதில் டார்கெட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரியா? ஸோ இந்த பவரிங் பாஸ்ட் கோல் அலையன்ஸ் இதுதான் சொல்லுது. அதாவது இப்போ இந்த என்கரேஜ் அண்ட் குளோபல் மொரட்டோரியம் ஆன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூலி அன்அபேட்டட் கோல் ஃபயர்ட் பவர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இங்க உங்களுக்கு அன்அபேட்டட் கோல்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ அன்அபேட்டட் கோல்னா it refers to the usage of coal, but it is not mitigated with technologies to reduce carbon dioxide emissions such as carbon capture, utilization and storage ன்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இன்டென்ஷனே வந்து என்னன்னா கோலோடைய யூட்டிலிட்டியை வந்து கம்மி பண்ணணும். சரிங்களா? இப்போ அன்அபேட்டட் கோல் ஃபயர்ட் பவர் பிளான்ஸ் ஆர் அன்அபேட்டட் கோல் பவர்னா என்னன்னா, இப்போ நீங்க கோல் யூஸ் பண்றீங்க. சரிங்களா? ஆனா கோல் யூஸ் பண்ணும்போது இந்த கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ் இது வந்து நீங்க செய்யக்கூடாது. இதுதான் கான்செப்ட். இப்போ கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ கார்பன் வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா? அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ கார்பன் சிக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் தெரியுமா? இதுதான் கார்பன் கேப்சர். ஸோ இப்போ இந்த அன்அபேட்டட் கோல்னா என்னன்னா, we are using coal, பட் இதுக்காக நம்ம வந்து கார்பன் கேப்சரிங் டெக்னாலஜிஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவசியமே இருக்கக்கூடாது. அதாவது சிம்பிளாக என்னன்னா, கோலை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஆனா இதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது தான் அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் அன்அபேட்டட் கோல் பவர் ஜெனரேஷன் ஆர் அன்அபேட்டட் கோல். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தது தான் பவரிங் பாஸ்ட் கோல் அலையன்ஸ், which came into PPCA declaration in 2017, which is an initiative of Canada and UK, and India did not sign it, of course. சரி, இப்போ இந்த COP26ல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த PPCA டிக்ளரேஷன் ஏற்கனவே இருக்கு, பட் இட் டஸ் நாட் ஹேவ் எனி டைம் லைன் ஆர் ஒரு ப்ராப்பர் இயர்ஸ். ஸோ அதனால இந்த COP26ல என்ன செஞ்சாங்கன்னா, ஏற்கனவே we have PPCA, that is பவரிங் பாஸ்ட் கோல் அலையன்ஸ். ஸோ இதோட we will bring in certain commitments. என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒன் இஸ் லைக் we will phase out coal. So we will phase out coal by 2030. and அது எந்த மாதிரி நேஷன்ஸ்னா, யூரோப்பியன் யூனியன், OECD நேஷன்ஸ்லாம் வந்து கோல் ஃபேஸ் அவுட் பண்ணிடுவாங்க 2030 போல, அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு பை 2050. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து கோல் பேஸ்ட் பவர் பிளான்ஸ் நிறைய இருக்கு.
அண்ட் CO2 நம்ம எமிட் கூட பண்றோம். அண்ட் 2050 உள்ள லைக் கோலை யூட்டிலைஸே பண்ணக்கூடாது அண்ட் அது கூட அன்அபேட்டட் கோல் பவர் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்ட்டுனா இந்தியாவில் சாத்தியம் இல்லை. ஸோ அதனால இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, சரி நீங்கள் ஃபேஸ் அவுட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இந்த ஃபேஸ் அவுட் டேர்மை மாத்திட்டு யூ ப்ளீஸ் ரைட் இட் டவுன் ஃபேஸ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஃபேஸ் அவுட்னா கோல் யூட்டிலைசேஷனை வந்து ஒரேடியாக ஸ்டாப் பண்ணிடுறதுங்க. சரியா, ஃபேஸ் டவுன்னா என்னன்னா லைக் படிப்படியாக நம்ம குறைச்சிக்கணும் வரும் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்தியா ஹஸ் டோல்ட் தட் ஃபேஸ் டவுன் அப்படின்ட்டு. ஸோ அதனால ஆத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. இந்தியா வந்து இப்போ இது சொல்லிட்டாங்க ரைட், பட் ஆனால் வரப்போற காலங்களில் வந்து we have to look out for sustainable ways in order to produce energy அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர்டிகல்ல சொல்றாங்க. புரியுதுங்களா? பட் however the thing which you need to know is like powering past coal alliance, which is an initiative of Canada and the UK government, which was brought in the year COP23 and இப்போ எடுத்துட்டு வந்திருக்கிற கமிட்மெண்ட்ஸ் அண்ட் இந்தியன் கவர்மெண்டோடைய ஸ்டாண்ட்ஸ். ஃபைன். ஸோ இவ்வளோ தெரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். அண்ட் மற்ற ரெலவென்ஸான பாயிண்ட்ஸ் COP26 பேஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே 13th November எடிட்டோரியல்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கைண்ட்லி ஹேவ் அ செக் ஆன் இட் இஃப் யூ ஹேவன்ட். ஃபைன். எனிவே மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் சிமுலேட்டிங் அலையன்சஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் பாருங்க. ரீசெண்டாக ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாரையுமே கூப்பிட்டுருக்காங்க, எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸையும். வாங்க நம்ம பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அன் இன்ஃபார்மல் மீட்டிங். ஸோ இது ஒரு நீத்தி ஆயோக் மீட்டிங்கோ இல்லை GST கவுன்சில் மீட்டிங்கோ இல்லை ஒரு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்கோ எல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங் வேர் ஆல் தி ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸ் வேர் கால்டு. அண்ட் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் சீஃப் மினிஸ்டர் வரலையோ அந்த ஸ்டேட்ஸ்லேருந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அட்டன் பண்ணியிருந்தாங்க. சரி, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டிங்கன்னா, COVID-19 இருந்தது எக்கனாமி இம்பாக்ட். ஸோ அதனால எப்படி ரிகவர் ஆகுறது அண்ட் ஹவு டு டெவலப் தி எக்கானமி, இதை நம்ம பேசுறதுக்காக மீட்டிங் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தது தான் இந்த மீட்டிங். ஃபைன். சரி, இது ஒரு விஷயச்சா. இப்போ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைங்க. ஸோ இஃப் யூ சி ஃபர்ஸ்ட் ரெவென்யூ இஷ்யூ. ஸோ ரெவென்யூ இஷ்யூனா என்னன்னா, GST அமௌண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டியது ஒழுங்காக டைமுக்கு வந்து சேர மாட்டேங்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, ஃபினான்ஸ் கமிஷன் தன்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும். தட் இஸ் ஷேரிங் ஆஃப் ரெவென்யூ பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 41%, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் ரெவென்யூ வருதோ அதில் 41% வந்து ஸ்டேட்ஸுக்கு வந்துடணும். ஸோ தமிழ்நாடுக்கு வரையும் 41% அப்படி கிடையாது. ஆல் தி ஸ்டேட்ஸ் டுகெதர் 41% வரும், which will be divided among the states based upon a formula. சரிங்களா? ஸோ பாப்புலேஷன் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு டிவிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டேட்டோடைய பர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ ரெவென்யூ பேஸ் பண்ணி கன்சர்ன்ஸ் வெதர். அதே மாதிரி GST காம்பன்சேஷன். ஸோ இப்போ GST காம்பன்சேஷன் என்னன்னா, ஏற்கனவே GST வந்ததுனால ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு வந்து ரெவென்யூ லாஸ். ஸோ இந்த ரெவென்யூ லாஸை ஆஃப் செட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க, நெட் நியூட்ரலிட்டி ரேட் அப்படின்ட்டு. ஸோ நெட் நியூட்ரலிட்டி ரேட்னா எவ்வளோ டேக்ஸ் அமௌண்ட் நம்ம வச்சோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் வராது அப்படின்ற ரேட்டு தான் நெட் நியூட்ரலிட்டி ரேட்டு. இப்போ இந்த நெட் நியூட்ரலிட்டி ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் ஃபேஸிங் ஹியூஜ் எக்கனாமிக் லாசஸ். இது ஒரு கன்சர்ன். அதே மாதிரி தேர் இஸ் அ ஃபியர் தட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப சென்ட்ரலைஸ்டாக போயின்னு இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேன்றாங்க அண்ட் எஸ்பெஷலி இன் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட். ப்ளஸ் அதே மாதிரி GST கவுன்சில்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி சென்டர் தான் இருக்கும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேவ் அ ரெப்ரசன்டேஷன், பட் ஓட்டிங் ரைட்ஸில் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா சென்டர் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு அவுட்புட் தான் வர மாதிரி இருந்தது GST கவுன்சிலில். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கன்சர்ன்ஸ் ஆர் தேர் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபெடரலிசம். சரிங்களா? ஸோ எக்கனாமிக் ஆங்கிளில் பார்க்கும்போது ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ கன்சர்ன்ஸ் இருந்தது, இது இருந்து கூட இது எல்லாத்தையும் ஓரமாக தள்ளி வச்சுட்டு சில இஷ்யூஸ் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் லைக் எக்ஸைஸ் டியூட்டி. சரிங்களா? ஸோ எக்ஸைஸ் டியூட்டியை பற்றி கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட்னா இங்கே ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ ரீசெண்டாக பெட்ரோல் ப்ரைஸஸை வந்து குறைச்சிருக்கிறோம், அதாவது எக்ஸைஸ் டியூட்டியை வந்து குறைச்சிருக்கிறோம். ஸோ இது நாங்கள் குறைச்சிருக்கோம்னா செஸ் அண்ட் சர்சார்ஜஸ் பேஸ் பண்ணி தான் நாங்கள் குறைச்சிருக்கோம். ஸோ திஸ் வில் நாட் இம்பேக்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் வேட் லெவி பண்ணி தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரெவென்யூ லாஸ் வராது அண்ட் உங்களுக்கு பெட்ரோல் அண்ட் டீசல்லேருந்து எவ்வளோ ஷேர்ஸ் வந்து நடந்ததோ இதுக்கு முன்னாடியே அந்த ரெவென்யூ கரெக்டாக வந்துக்குன்னே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது மேஜர் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆர் இதை வந்து நம்ம கேபெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் சிம்பிளாக ஷார்ட் டேர்மில், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை. சரி, வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்காங்க, தட் இஸ் லைக் என்னன்னா, நாங்கள் 95,000 crores வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இது
கொடுக்க போறோம்னா இவங்க எக்ஸ்ட்ரா ஃபண்ட்லாம் கொடுக்க போறது கிடையாது. ராதர் என்னன்னா ஏற்கனவே ஸ்டேட்ஸ்க்கு வர வேண்டிய ஷேர்ஸ், தட் இஸ் அந்த டிவிசிபிள் பூல்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி தே வில் கிவ் அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு 47,000 crores சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இது வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். 47,000 crores வந்து சென்ட்ரல் வில் ரிலீஸ் டு தி ஸ்டேட். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 47,000 இருக்கு இல்லையா, 47,500 இன்ஃபேக்ட் இன்னும் ஆப்டாக சொல்லலாம், நாங்கள் அடுத்த மாசத்துக்கும் சேர்த்து இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோன்றாங்க. தட் இஸ் 95,000 crores. புரியுதுங்களா? எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு மாசம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் கொடுத்துட்டோன்னு வைங்களேன், உங்ககிட்ட கேஷ் ஃப்ளோ இருக்கும். ஸோ பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்கும், நிறைய பணம் வந்துடும். நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூ கேன் இன்வெஸ்ட் இன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா பட்ஜெட்ல நீங்க பார்த்துருப்பீங்க, தட் இஸ் இட் எய்தர் கிரியேட்ஸ் அசட்ஸ் ஆர் ரெடியூஸ் லைபிலிட்டிஸ். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க ஒன்று கடன் லைக் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, அப்படி இல்லையா யூ வில் கிரியேட் அ நியூ அசட். இதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ வாட் த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இஸ் டெல்லிங் இஸ் லைக் திஸ் அமௌண்ட் வில் ஹெல்ப் இன் கிரியேட்டிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், யூட்டிலைஸ் இட் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் இஸ் டிஸ்கஸ்ட் இன் திஸ் மீட்டிங் இஸ் லீட்ஸ். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, we have bought in something which is called as asset monetization. ஸோ நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நேஷனல் மானிட்டைசேஷன், அதோடைய டிராபேக்ஸ் எல்லாம். ஸோ இந்த நேஷனல் மானிட்டைசேஷன்ல என்னன்னா, கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 20 இயர்ஸுக்கு வந்து லீஸுக்கு விடுவாங்க. ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் 30 இயர்ஸுக்கு வந்து லீஸ் விடுவாங்க. ஸோ அதை மானிட்டைஸ் பண்ணி அதுலேருந்து ரெவன்யூ வர மாதிரி. இட் டசன்ட் மீன் தட் வி ட்ரான்ஸ்ஃபர் தி ஓனர்ஷிப் ஆர் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அந்த மாதிரி. ஸோ வாட் த கவர்மெண்ட் இஸ் டெல்லிங் இஸ் லைக், இன்னும் கொஞ்ச நாட்கள்ல FDI எல்லாம் உள்ள வரும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் லைக் அபவுட் டு டேக் ஆஃப். அண்ட் பிரைவேட் செக்டர் உள்ள வரும்போது சென்டர் ஸ்டேட் நம்ம ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல ராப்போல இருக்கணும். சரிங்களா? அண்ட் இதுவரையும் இல்லாம இப்போ இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் வராங்கல்ல, யார் யார் வராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்றோம். ஆல் தி டீடைல்ஸ் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் வில் ப்ரொவைட் இட் டு யூ. நீங்க இந்த உங்க லீட்ஸை வந்து உங்க அட்வான்டேஜுக்கு நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க வளர்ந்தாதான் நாடு வளரும் அப்படின்ற மாதிரி. புரியுதுங்களா? சரி. பிளஸ் ஆடட் டு இட், காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் மிஸ்டர் பியூஷ் கோயல் அவர் என்ன சொன்னார்னா, ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் வித் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா இஸ் ரெட் டேபிசம். ஸோ சீக்கிரமா வந்து ஃபைல மூவே பண்ண மாட்டேன்றாங்க, கமிஷன் இஸ் இன்வால்வ்ட், பிளஸ் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ வாட் இஸ் த நீட் ஆஃப் தி ஆர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம். ஸோ வாட் இஸ் த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போதான் எடுத்துட்டு வந்தாங்க. இது வந்து ஒரு போர்ட்டல், ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். சரியா? தட் இஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பிசினஸஸ். ஸோ யார் யார் இனிஷியேட் பண்ணி எடுத்துட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் DPIIT, டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், தட் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. DPIITயும் இன்வெஸ்ட் இந்தியா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஏஜென்சி. ஸோ சிம்பிளாக சொல்லணும், இவங்க வந்து ஒரு ஏஜென்சி. தே வில் லைக் ஃபெசிலிட்டேட் இன்வெஸ்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஃபாரின்ல இருக்கீங்க, இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ யார்கிட்ட நீங்கள் ஃபர்ஸ்ட் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் இந்தியா கிட்ட வரலாம், இந்த ஏஜென்சி கிட்ட வரலாம். இவங்க என்ன செய்வாங்கன்னா, குயிக்காக ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருவாங்க, ஆர் தே வில் டெல் ஆல் தி ப்ரொசீஜர்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஏஜென்சி மாதிரின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், விச் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஃபைன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துட்டு வந்தது தான் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஆர் நேஷனல் சிங்கிள் விண்டோ சிஸ்டம். தட் இஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பிசினஸஸ். சரி, இப்போ இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம்ல ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இஸ் அசோசியேட்டட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரே பிளாட்ஃபார்ம் கீழே ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கிற கிளியரன்சஸ் கூட வாங்கிடலாம். புரியுதுங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இவங்க வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இல்லை, ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஃபார் தட் மேட்டர் இதில் செய்வாங்க. ஸோ இந்த மீட்டிங்ல பியூஷ் கோயல் என்ன சொன்னார்னா, 10 ஸ்டேட் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில மாசத்துல 4 ஸ்டேட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ ஆல் தி ஸ்டேட்ஸ் ஷுட் ஜாயின் இயர். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் இன்வெஸ்ட்மெண்ட் பிகம்ஸ் ஈஸி அப்படின்னு சொல்ற மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மீட்டிங்கே வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான். இதுதான் இந்த மீட்டிங்கோடைய அஜெண்டாவாக இருந்தது. அண்ட் இட் இஸ் அன் எஃபர்ட் டு இன்க்ளூட் ஸ்டேட் இன் டு தி சிங்கிள் விண்டோ சிஸ்டம். ஸோ ஒரு இன்ஃபார்மலான வேலை வந்து இவங்க இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இந்த மெத்தடை. பட் வி நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஃபைன். ஸோ திருப்பி கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி மாதிரி இல்லை, சென்டர் இஸ் ஃபாலோவிங் ஆர் சென்டர் இஸ் கிவிங் கேரட் டு தி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்ற மாதிரி இல்லை. பட் எஸ், இதுதான் விஷயம். சரிங்களா? ஸோ that's it with regards to this article, guys. We'll move on to the next article, that is today's editorial. The defeat of UBRI is confrontation on hold. So 3 farm laws வந்து கவர்மெண்ட் வந்து ரோல் பேக் பண்ணியிருக்காங்க, ஒரு ரிப்பீல் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ ஃபார் வாட் ரீசன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த ஆர்டிகல்ல 3 ரீசன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், லைக் ஃபார்ம் ப்ரொடெஸ்ட், அதாவது ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட். ஸோ ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட்னா வந்து பஞ்சாப்ல ஆரம்பிச்சாங்க, யூபி
அண்ட் பேன் இண்டியா ப்ரொடெஸ்டாக மாறிடுச்சு இது. அண்ட் இது வரையும் இல்லாமல் டெல்லியில் போயிட்டு அப்படியே ஹர்த்தால்லாம் பயங்கரமாக பண்ணாங்க. ஸோ இந்த ஆஜிடேஷனுக்கு அகைன்ஸ்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து பொலிட்டிக்கல் அஜெண்டான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ எலெக்ஷன்ஸ் ஆர் ஆன் தி வே, பஞ்சாப் அண்ட் யூபி எலெக்ஷன். ஸோ அங்கே ஒரு பாப்புலர் நரேட்டிவ் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபார்முலாஸ் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தேர்டு, சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து ஒரு டெரரிஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு லிங்க் கொடுக்குறாங்க. ஸோ காலிஸ்தான் இஷ்யூவோட லிங்க் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பஞ்சாப் ரீஜன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து இந்த இஷ்யூ வந்து ப்ரைடாக எடுத்துக்கினாங்க. ஸோ என்னதான் அவங்க மேலே கேசஸ்லாம் ஃபைல் பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்தாலும் தே டேக் இட் அஸ் அ ப்ரைட் ஃபார் தெம் செல்ஃப் அண்ட் தே வாண்டட் டு லைக் பேன் திஸ் லா. அண்ட் டெரர் ஆக்டிவிட்டீஸோடலாம் இதை லிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் காலிஸ்தான்னா வந்து இட்ஸ் லைக் பஞ்சாப் காக ஒரு செப்பரேட் நேஷன் ஸ்டேட் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் எடுத்துட்டு வர்றது தான் காலிஸ்தான் இஷ்யூ. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் பாகிஸ்தான் ஆல்சோ டு அன் எக்ஸ்டென்ட். பட் இது ஒரு இமேஜினரி ஸ்டேட் தான். பட் எஸ், ஸோ தனி சிக் ராஜ்யம், சரிங்களா. ஸோ இப்போ பஞ்சாப் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ப்ரொடெஸ்ட்லாம் நடந்திருக்கு, நிறைய வைலன்ஸ் நடந்திருக்கு, சரியா. சிக் ரயாட்ஸ் இஸ் ஒன் சார்ட் ஆஃப் எக்ஸாம்பிள். ஸோ த கவர்மெண்ட் வாண்டட் டு எஸ்டாப்ளிஷ் பீஸ். ஸோ இதுக்காகவும் எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஃபார் விச் திஸ் லாஸ் ஹேஸ் லைக் ரிப்பீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு, லாஸ் ஹேஸ் பின் ரிப்பீல்டுன்னு சொல்லிட்டு. பட் we need to wait for what reason சொல்லிட்டு, ஏன்னா கவர்மெண்ட் அஃபீஷியலாக சொன்னதான் நம்மளுக்கு தெரியும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ யூபிஎஸ்சியில் எப்படியும் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்க போறது இல்லை. ஓகே, இந்த ஆர்டிகல்ல என்ன பேசுறாங்கன்னா, இப்போ இது ரிப்பீல் பண்ணிட்டாங்க, போனது போயிடுச்சு, ரைட்டு. இப்போ வாட் ஷுட் பி தி டெவலப்மெண்ட் அஜெண்டா ஆஃப் தி கவர்மெண்ட் ஆர் ஹவு ஷுட் பி தி பாலிசி ஆஃப் தி கவர்மெண்ட் இன் ஃபியூச்சர், இதை பத்தி பேசுறாங்க, சரிங்களா. ஸோ இங்க ரைட் விங் எக்கானமிஸ்டோடைய வியூ பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ ரைட் விங் எக்கானமிஸ்ட் உடைய வியூ பாயிண்ட்ஸ்னா, ஃபர்ஸ்ட் ரைட் விங்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ ரைட் விங்னா வந்து இட் இஸ் தோஸ் ஹூ சேஸ் தட் பிரைவேடைசேஷன் ஷுட் பி தேர் அண்ட் அதே மாதிரி மார்க்கெட் ஷுட் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்றவங்க தான் ரைட் விங் எக்கானமிஸ்ட், சரிங்களா. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 1991 வந்து எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தோம். ஸோ ஐஎம்எஃப் வந்து நம்ம மேலே நிறைய டார்கெட்ஸ்லாம் வச்சாங்க, ஒரு நிறைய ரிஃபார்ம்ஸ்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை நம்ம ஒன்னொன்னாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், எல்பிஜி எடுத்துட்டு வந்தோம், ஐஎம்எஃப் ஹெல்ப்ட் அஸ். அண்ட் இப்போ பாருங்க அதோடைய பெனிஃபிட்ஸ் இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அண்ட் ஈவன் இஃப் யூ டேக் யூஎஸ்ஏ ஃபார் தட் மேட்டர், அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இன்டர்ஃபியரன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கவே இருக்காது. ஸோ ப்ரைஸஸ் ஆக இருக்கட்டும், சப்சிடிஸ் ஆக இருக்கட்டும், கிரெடிட் ஆக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் ஆக இருக்கட்டும், ரிசர்ச் ஆக இருக்கட்டும், இங்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியரே பண்ணாது. ஸோ இன்டர்ஃபியர் பண்ணாததுனால என்ன ஆகும்னா, லைக் மார்க்கெட் தன்னைத்தானே பார்த்துக்குது. அண்ட் இப்போ பாருங்க யூஎஸ்ஏ மாதிரி நேஷன்ஸ்லாம் இட் ஹாஸ் எமர்ஜ்டு ஆஸ் அ வேர்ல்ட் கிளாஸ் லீடர். ஸோ அப்படி இருக்கணும். ஸோ இதுதான் ரைட் விங்கோடைய ஒரு ஒப்பீனியன்ஸ். அண்ட் இது இவங்க வந்து ஒரு மெண்டி சிஸ்டம் பேஸ் பண்ணி சொல்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் எடுத்து நீங்க பாருங்க. அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் எடுத்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஏபிஎம்சி ஆக்ட் வந்து இருக்கு. தட் இஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி விச் இஸ் பாஸ்ட் பை ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் அசம்பிளிஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஃபார்மர்ஸ் இந்த மண்டியில் தான் எடுத்துட்டு வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா. ஸோ இப்போ இந்த மண்டிஸ்ல தான் எடுத்துட்டு வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, தென் எக்ஸ்போர்ட்ஸ் எப்படி அதிகமாகும், கிராப்ஸோட வேல்யூ எப்படி அதிகமாகும், மார்க்கெட் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கவே இருக்காது, பிரைவேட் பிளேயர்ஸ் எப்படி எடுத்துட்டு வருவாங்க. சோ இப்போ ஃபார்மர்ஸ் கூட இருக்காங்கன்னா how they can interact with the big corporate buyers and exporters. சோ அதனால ரைட் விங் எக்கானமிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஏபிஎம்சி ஆக்ட் வந்து அமெண்ட் பண்ணணும் so that private players can come in, சரிங்களா. அதே மாதிரி எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் பத்தி பேசுறாங்க ரைட் விங் எக்கானமிஸ்ட். எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்னா என்னன்னா, இப்போ இந்த ஆக்ட் கீழே ஏதாவது பிளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அதை பேஸ் பண்ணி ஹார்டிங் நீங்க பண்ண முடியாது, அதாவது அதை சேர்த்துலாம் வைக்க முடியாது நிறைய, சரியா. ஸோ இப்போ ரைட் விங் எக்கானமிஸ்ட்லாம் என்ன பிளேஸ் பண்றாங்கன்னா, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் இருக்கு, இதனாலதான் இந்தியாவில் வந்து வேர் ஹவுசிங் ஸ்டோரேஜ்லாம் வந்து அதிகமாக வர மாட்டேங்குது, ஸ்டாக்ஸ் எல்லாம் லிமிட்டடாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரைட் விங் எக்கானமிஸ்ட் சொல்றாங்க. வாட் வி ஆர் சீயிங் இஸ் ஹவு த பாலிசிஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஷுட் பி, புரியுதுங்களா. ஸோ இட் ஷுட் பி மார்க்கெட் ட்ரிவன் சொல்லிட்டு நம்ம பேசின்னு இருக்கோம் எக்ஸாம்பிள்ஸோட. ஃபர்ஸ்ட் வந்து ஏபிஎம்சி பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், தேர்ட் வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை பத்தி பேசுறாங்க இந்த ஆர்டிகல்ல. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இருக்கு. கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை வந்து நிறைய பேர் வந்து தப்பாக எடுத்துக்கிறீங்க. அதாவது கார்ப்பரேட் ஃபார்மிங்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறீங்க. பிக் கார்ப்பரேட்ஸ் தே வில் ஹேண்ட் லேண்ட் அண்ட் ஃபார்மர்ஸை வந்து ஒரு மார்ஜினல் ஒர்க்கர்ஸாக தான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னா எப்படின்னா, ஃபார்மர்ஸ் தே வில் மேக் கான்ட்ராக்ட்ஸ் டைரக்ட்லி வித் தி கார்ப்பரேட்ஸ். ஸோ இங்க தே கேன் எஸ்டாப்ளிஷ் அ கான்ட்ராக்ட் via farmers producers organization FPO பேஸ் பண்ணி நீங்க வைக்கலாம். அண்ட் இதனால என்ன ஆகும்னா, மார்க்கெட் பிரைசஸ் இது எது ஒண்ணுமே வந்து ஃபார்மர்ஸை வந்து இம்பாக்ட் பண்ணாது. ஏன் இம்பாக்ட் பண்ணாதுன்னா, கான்ட்ராக்ட்ல நீங்க எழுதிடலாம் எங்களுக்கு வந்து இந்த வேலை கொடுக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் ஈவன் ஃபார்மர்ஸ் கேன் கோ இன் ஃபார் கல்டிவேஷன் ஃபார் ஹை வேல்யூ கிராப்ஸ் ஆல்சோ வித்வுட் வரிங் அபவுட் தி மார்க்கெட் ஆர் இன்டர்மீடியேட்டரிஸ்.
சரிங்களா. அண்ட் பிளஸ் ஆடட் டு இட், இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் வாலண்டரி. நோ ஒன் இஸ் லைக் ஃபோர்சிங் தி farmers to like do it in such a way. So either party can leave it after the expiry of the agreement also. And even contract farming, it's like it doesn't mean that the land will be under the control of the corporate firms or like any companies for that matter. So ரைட் விங் எக்கானமிஸ்ட் உடைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் என்னவாக இருக்குன்னா, மார்க்கெட் கிட்ட விட்டுருங்க, பிரைவேட் பிளேஸை கூட்டிட்டு வாங்க உள்ள அப்படின்னு சொல்றது தான் ரைட் விங் எக்கானமிஸ்ட். தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சர். இது நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ். இப்போ லெஃப்ட் விங் எக்கானமிஸ்ட் இவங்களுடைய வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கணும்னு சொல்றது தான் லெஃப்ட் விங் எக்கானமிஸ்ட். ஸோ மார்க்கெட்டை வந்து நீங்க டைரக்டாக பிரைவேட் பிளேஸ் கிட்ட விட்டுட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராஷன் தான் நடக்கும். ஸோ மார்க்கெட் மேல ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கும், அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் மேல. சரிங்களா. ஸோ இது நம்ம பாக்குறது வந்து வெறும் அக்ரிகல்ச்சர் ஆஸ்பெக்ட்ல பாக்குறோம். சரிங்களா. ஸோ இப்போ மார்க்கெட் இருக்குன்னா, கவர்மெண்ட் இருக்குன்னா கவர்மெண்ட் ஷுட் கீப் எம்எஸ்பி, ஏபிஎம்சி ஆக்ட்ஸ்லாம் இருக்கணும். அதே மாதிரி மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணணும், இந்த விலைக்கு மேலே விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ இப்படி கவர்மெண்டோடைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் லெஃப்ட் விங் எக்கானமிஸ்டோடைய ரோல் பாயிண்ட். அண்ட் அவங்களும் வந்து இந்த ஆர்டிகல்ல வந்து ஆர்கியூ பண்றாங்க. ஸோ அவங்களுடைய ஆர்குமெண்ட் என்னவாக இருக்குன்னா, இட் இஸ் அண்டர் தீஸ் சிஸ்டம்ஸ் வி அட்டைன்ட் ஃபுட் செல்ஃப் சஃபிஷியன்சி. ஸோ 1960s நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன் வந்தது, கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இருந்தது. ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம செல்ஃப் சஃபிஷியன்டாக இருக்கிறோம். சரிங்களா. ரெண்டாவது நீங்க ஏபிஎம்சி ஆக்ட் சொல்றீங்க. ஏபிஎம்சி ஆக்ட் இட் இஸ் அப் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டு ஃபாலோ இட் ஆர் நாட். சரியா. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரி. இப்போ நீங்க சொல்றீங்க இந்த ஏபிஎம்சி ஆக்ட்னால பிரைவேட் பிளேஸ்லாம் வரமாட்டேன்றாங்க மார்க்கெட்டுக்குள்ள அப்படின்ட்டு. சரி, இங்க ஒரு ஸ்டேட்டோட எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, தட் இஸ் பீகார். ஸோ பீகார்ல என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஏபிஎம்சி ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஏபிஎம்சி ஆக்ட் வந்து ரிப்பீல் பண்ணிட்டு பிரைவேட் பிளேஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க. ஆனா இன்னும் இதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்திருக்கா பீகார்லன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவோட எக்ஸாம்பிள் சொல்றாங்க. 2016 மகாராஷ்டிரா வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஏபிஎம்சியில் இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அண்ட் அங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப குறைவாக தான் வந்திருக்கு. சரிங்களா. பிளஸ் ஆடட் டு இட் லெஃப்ட் விங் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏபிஎம்சி ஆக்ட் வந்து தூக்கிடலாம்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம். ரைட். இப்போ இந்த மண்டிலாம் இருக்குல்ல, மண்டி டாக்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மண்டி டாக்ஸஸ் வச்சு என்ன செய்வாங்கன்னா, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ பஞ்சாப்லாம் இந்த மண்டி டாக்ஸஸை வச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மண்டி டாக்ஸஸ் இல்லைன்னா இந்த மாதிரி மார்க்கெட்ஸ் இதெல்லாம் யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? சரி. செகண்ட், இப்போ ஏபிஎம்சி ஆக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வைங்களேன், புவர் ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க, சின்ன சின்ன நிலங்கள் வச்சிருக்கிறாங்க ஃபார்மர்ஸ், அவங்க கிட்ட யாரு டைரக்டா போய் ப்ரொக்யூர் பண்ணுவா? பிரைவேட் பிளேயர்ஸ் டெஃபினட்டாக கிடையாது. அகைன் மிடில் மேன் தான் வரும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் விச் இஸ் ப்ரிவலண்ட் ஹியர். சரி, நெக்ஸ்ட் இது கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை பத்தி பேசுறீங்க. கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னா நீங்க கான்ட்ராக்ட் வைக்கலாம் அப்படின்ட்டு லெஃப்ட் விங் எக்கானமிஸ்ட்லாம் என்ன பேசுறாங்கன்னா, சரி கான்ட்ராக்ட் ஃபார்மிங் நம்ம போட்டுடலாம். ரைட்டு. இப்போ ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வருதுன்னா யார்கிட்ட போவாங்க? சிவில் கோர்ட் கிட்ட தான் போகணும், இல்லை சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போகணும், எஸ்டிஎம் கிட்ட. அண்ட் இங்க கார்பரேட் பிளேயர்ஸ் பெனிஃபிட் ஆவாங்க, ஒரு பிரைவேட் பிளேயர்ஸ் பெனிஃபிட் ஆவாங்களா, ஃபார்மர்ஸ் பெனிஃபிட் ஆவாங்களா? நீங்களே சொல்லுங்க. சரி. ரெண்டாவது எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் பத்தி பேசுறீங்க. எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் இருக்கு, இதனால வேர் ஹவுஸ்லாம் வரலன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ரைட்டு. இப்போ பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து கூட வேர் ஹவுசிங் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வைங்களா, ஸ்டோரேஜ், வேர் ஹவுசிங், லாஜிஸ்டிக் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக மோனோபோலியாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் இஷ்யூஸ் இருக்குல்ல. ப்ளஸ் ஆடட் டு இட் இந்த ஆர்டிகல்ல வந்து பொலிட்டிக்கல் ஆங்கிள்லையும் பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். இப்போ அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபார்ம் லாஸ் பேஸ் பண்ணி நீங்க பில்லாம் பாஸ் பண்றீங்கன்னா, திஸ் இஸ் அகைன்ஸ்ட் தி ஃபெடரல் பிரின்சிபல்ஸ். சரிங்களா. ஸோ ஸ்டேட் லிஸ்ட்லயும் இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்லயும் இருக்கு சில ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ மொத்த லாஸையும் நீங்க எடுத்துட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு வைங்களா, திஸ் இஸ் அகைன்ஸ்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம். பட் ஹவெவர் சுப்ரீம் கோர்ட் கிட்ட போச்சு அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் given the opinion that this is not against federalism அப்படின்ற மாதிரிலாம். பட் ஓகே, a view point was given. சரிங்களா. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, whether we should follow right wing economic ideologies or left wing economic ideologies when it comes to farm laws. ஏன்னா ஆர்டிகல்ல வந்து கன்க்ளூஷன் ஒழுங்காக கொடுக்கல. ராதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய இஷ்யூஸ் ஆர் ப்ரிவேலிங் இன் தி அக்ரிகல்ச்சரல் செக்டர் அண்ட் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கன்க்ளூஷன்ல சொல்றாங்க. ஸோ தட் இஸ் நாட் நீடட். ராதர் த கொஸ்டின் விச் வி ஷுட் ஆன்சர் இஸ் லைக், what should be the government policy forward? Whether the government can bring in privatization or they should follow left-wing ideologies like interfering into the market via institutions and so on. Seringla, so please do write your opinion in the comment box below. Anyway, moving forward to the next article, that is with respect to the POSCO Act. And article போறதுக்கு முன்னாடி we'll just look at the background. Seringla, so friends, POSCO Act, that is Protection of Children from Sexual Offences Act.
சரிங்களா. ஸோ திஸ் became an act in the year 2012. சரி, what is the purpose of the act? It is to protect the children from sexual assault, sexual harassment and pornography. சரிங்களா. So there is something which is called as United Nations Convention on the Rights of the Child. So India is a signatory to this United Nations Convention on the Rights of the Child. So we need to take measures with respect to this convention. So அதனால நம்ம இந்த POSCO ஆக்டையும் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். சரி, இந்த ஆக்ட் கீழே who is a child அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, he is one whose age is below 18. Someone who is age is below 18, so he will be referred as a child with respect to the POSCO Act. சரிங்களா. அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்த POSCO ஆக்ட்லேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் அஃபென்சஸை வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தட் இஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்ன, செக்ஷுவல் அசால்ட்னா என்ன, பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்னா என்ன, அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிளியராக சொல்லி வச்சிருக்காங்க. அண்ட் ஒன்றுத்துக்கும் ஒரு பெனால்ட்டிஸ் இருக்கு. ஸோ மினிமம் பெனால்ட்டியே 10 வருஷங்க. சரிங்களா. அண்ட் டெத் சென்டென்ஸ் கூட இருக்கு இதுக்கு. ஸோ இப்போதான் ரீசெண்டாக அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க. தட் இஸ் ஃபார் தி டெத் sentence and minimum 10 years of jail, and of course fine is also there. சரிங்களா. so for example aggravated penetrative sexual assaultலாம் இருக்குன்னா அதுக்கு வந்து டெத் பெனால்ட்டி இருக்கு. சரிங்களா. அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்த POSCO ஆக்ட்லேயே வந்து there is also penalty for storage of phonographic materials. ஸோ அதே வந்து ஒரு அஃபென்ஸ் தான். சரிங்களா. அண்ட் இது வரையும் இல்லாமல் நிறைய ப்ரொவிஷன்ஸ்லாம் வேறு வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் யாராவது போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அந்த சைல்டை பற்றி, தென் ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு வந்து within 24 hours they should be reported. The police have to make special arrangement for the care for the child and he has to ensure that it is reported to the special court within 24 hours. And இப்போ போலீஸ்காரங்க இது செய்யலன்னு சொல்லிட்டு வைங்களா, then they can be penalized. So penalties for false complaints are also there in this act. Plus added to it, each and every district will have a session court, will have a special court. சரிங்களா. ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் மேக் ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் இட். அண்ட் இதுக்குன்னு இது ஒரு தனி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்கணும் ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டுக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல. அண்ட் ஒரு டைம் பேஸ் கூட இருக்குதுக்கு. சரிங்களா. அண்ட் வாட் இஃப் த கிரைம் இஸ் டன் பை அன் ஜுவிலைன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அதாவது someone who is below the age of 16 அந்த மாதிரி கேட்டிங்கன்னா, then the juvenile justice act will come into play. சரிங்களா. பட் எஸ், இந்த மாதிரி ஒரு ஆக்ட் இருக்கு, தட் இஸ் POSCO ஆக்ட், which also gives for death penalty. You need to know this. சரி, ஓகே. இப்போ what happened அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ரீசெண்டா a person was accused under this POSCO act. சரிங்களா. ஸோ என்னன்னு சொல்லிட்டுனா, லைக் a person was involved in touching the chest of a girl and இது வரையும் இல்லாமல் he tried to undress அப்படின்ற மாதிரி. சரிங்களா. ஸோ ஆக்சுவலி 2 cases ஆர் ரெஃபர்ட் இயர். பட் கேசஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய தேவையில்ல. பட் வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திஸ் கேஸ் வென்ட் டு பாம்பே ஹைகோர்ட் அண்ட் பாம்பே ஹைகோர்ட் கேவ் எ வெர்டிக்ட். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 7 ஆஃப் தி POSCO ஆக்ட். ஸோ செக்ஷன் 7 ஆஃப் தி POSCO ஆக்ட் என்ன சொல்றாங்கன்னா, லைக் செக்ஷுவல் அசால்ட்டை வந்து டிஃபைன் பண்றாங்க. செக்ஷன் 7 ஆஃப் தி POSCO ஆக்ட். அதில் வந்து லைக் ஒரு பர்டிகுலர் பாடி பார்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் டச் பண்ணீங்கன்னா, தென் இது வந்து செக்ஷுவல் அசால்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க செக்ஷன் 7ல. ஸோ இப்போ பாம்பே ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா there is no skin to skin contact. சரியா. ஸோ செக்ஷன் 7ல இருக்கிற மாதிரி இங்கே நடக்கல and it is clearly evident. ஸோ அதனால the particular person will not be convicted under the POSCO act. rather அவருக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கப்படும். சரியா. ஸோ 1 year jail and fines எல்லாம் லெவி பண்ணாங்க. பட் ஆனால் POSCO ஆக்ட் கீழே வராது. ஏன்னா POSCO ஆக்ட் கீழே 10 வருஷங்க. சரிங்களா. அண்ட் இதுவரையும் இல்லாமல் சைல்ட் போனோகிராஃபி வீடியோஸ்லாம் வச்சிருந்தாங்கன்னா 5 years மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு POSCO ஆக்ட்லேயே சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ இப்போ 10 years மினிமம் ஜெயிலு. ஸோ POSCO ஆக்ட் கீழே இவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ திஸ் came to the Supreme Court right now and Supreme Court has made a correction. So அதுதான் இந்த ஆர்டிகல். ஸோ Supreme Court என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஷுவல் அசால்ட்டுடைய டெஃபினிஷனே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேரோவாக இன்டர்பிரேட் பண்ணியிருக்கீங்க. சரியா. அண்ட் செக்ஷன் 7 ஆஃப் தி POSCO ஆக்ட் இருக்குன்னா இதோடைய ஹோல் இன்டென்ஷனை புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒருத்தரை வந்து பீனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி இன்டென்ட். ஸோ அவர் எந்த இன்டென்ட்டோட இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் சம்மன் இஸ் ஓப்பனிங் தி zip ஆஃப் தி பேண்ட், then how doesn't fit into the definition of a sexual assault telling that there is no skin to skin contact ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க Supreme Court. So this is a narrow interpretation and this is a play of words. and இப்படிதான் நீங்க இன்டர்பிரேட் பண்ணணும் ஒரு ப்ரொவிஷனையும் அப்படின்ட்டுனா, then the sole purpose of the act itself will go waste. சரிங்களா. ஸோ சுப்ரீம் கோர்ட்டு இப்போ தெளிவாக வேர்டிக்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது என்னன்னா, பாம்பே கோர்ட் சொன்ன ஜட்மெண்ட் தப்பு. அண்ட் த ஹோல் இன்கிரீடியன்ட் ஆர் த கோர் இன்கிரீடியன்ட் பிஹைண்ட் அ செக்ஷுவல் அஃபென்ஸ் இஸ் தி இன்டென்ட் பிஹைண்ட் இட்.
ஸோ அவருடைய இன்டென்ஷன் தப்புனா வாட் எவர் த ஆக்ட் இட் மைட் பி தென் இட் இஸ் ராங். சரிங்களா? அண்ட் ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையல் கோர்ட்டுக்கு தான் போயிருக்காங்க. அண்ட் ட்ரையல் கோர்ட் வந்து கன்விக்ட் பண்ணியிருக்கேன் இவங்களை செக்ஷுவல் அசால்ட்டில். ஆனால் பாம்பே ஹைகோர்ட் தான் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. சரியா? ஸோ இப்போ ட்ரையல் கோர்ட்டுக்கு ஃபேவர் பண்ணியிருக்கு சுப்ரீம் கோர்ட். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு டென்யூர் கிடைக்கும், அதாவது பனிஷ்மெண்ட் டென்யூர் வந்து அதிகமாக இருக்கும், மினிமம் 10 years இருக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த திங் விச் யூ நீட் டு நோ ஃப்ரம் திஸ் ஆர்டிகல். இதுக்கு மேலே ஒன்றும் அவசியம் இல்லை. ஃபைன். அண்ட் எஸ், what are the provisions in which we have taken for the protection of children அப்படின்ற மாதிரி questions கேட்டாங்கன்னா then POSCO Act is one act. Juvenile Justice Acts இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதலாம். ஃபைன். எனிவே, that's it with respect to this video guys. Thank you for watching.